ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வாயடைத்து போய் நிற்கப் போகிறார்கள். அவர்கள் வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தி காமிக்கப் போகிறேன். உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிம்மதி பிறக்கப் போகிறது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கப் போகிறது. நீ ஜெயமாக வாழப்போகிறாய். நீயும் என் பக்தன் மேகா போன்ற உள்ளம் படைத்த என் உண்மை பக்தன்தான். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை இன்று இரவு கூறு. உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். பகவான் நமக்கு ஒன்று கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, இரண்டுமே நம்மளுக்கு அவர் அளித்த ஆசீர்வாதம்தான் என்பதை தெரிந்து கொள். ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பமும் உன்னுடைய மனப்பதற்றமும்? ஏன் இந்த வீணான கவலை? ஏன் இந்த உன் மனம் இப்படி துடித்து கொண்டே இருக்கிறது? நீ அனைத்தையுமே விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். என் குழந்தைக்காக அப்பா நான் வேலை செய்கிறேன். உனக்காக அவதரித்தவன் நான். உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள். அது போதும். என் அப்பா என்னுடன் தான் இருக்கிறார் என்று நம்பு. நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பின்பும் நீ நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள், தெரிந்து கொள், அறிந்து கொள். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எப்படி நீ என்னை பற்றி அப்படி நினைக்கலாம்? உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டுதானே வந்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நான் நெருங்க விட மாட்டேன். நான் உன்னுடன் உன் வீட்டில் உனக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எந்த தீங்குமே உனக்குள்ளே வராது, உன் வீட்டைக்கும் வராது. என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டே இருக்கும். அப்படி விழுந்து கொண்டே இருக்கும்போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது. என் கண்களிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் தெரியுமா? அதனால் நீ கவலையை விடு. எப்படி என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்று நீ யோசிக்கலாம். நீ வைத்த நியாயமான வேண்டுதல்கள் எல்லாம், வேண்டுகோள்கள் எல்லாமே சீக்கிரமாகவே நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதலில் எந்த குறையும் இல்லாமல் இருந்தால் நான் அதை நிறைவேற்றி தருகிறேன். நீயே ஆச்சரியப்பட்டு போவாய். என் சாயப்பா, நான் கேட்டதை கொடுத்து விட்டேன் என்று நீயே கண்ணீர் மல்க வந்து என்னிடம் நன்றி கூறப் போகிறாய். நீயே பார்த்து கொண்டிரு. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே தான் நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு.